ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். போன மாதம் நவம்பர் 3 சண்டே என் அண்ணா பேரனுக்கு சேலத்தில் ஆயுஷ் அம்மா ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. நானும் என் அக்கா பசங்க எல்லாம் தீபாவளி முடித்த கையோட வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை காலையில் சேலத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். காலையில் மழை தூரிட்டே இருந்ததால் எங்கேயும் போக முடியல. மத்தியானம் 3 மணிக்கு மேலே வாழப்பாடியில் இருக்கிற 146 அடி உயர முத்துமணி முருகனை தரிசனம் பண்ண போயிருந்தோம். சஷ்டி முதல் நாளுங்கிறதால கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. பொறுமையாக நின்று முருகனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 6 ஆயிருந்தது. நாங்களும் ஏற்கனவே தீபாவளிக்காக மருதாணி வச்சிருந்தோம். குட்டி பையனோட அம்மா, சித்தி, அத்தைங்க எல்லாம் ஃபோன் வைக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. 8 மணிக்கு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் பேசிட்டு இருந்துட்டு சீட்டுக்கிட்ட விளையாடிட்டு மணியை பார்த்தா மணி 1 ஆயிருந்தது. இதுக்கு மேலே முடிச்சிருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததால் குரூப் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்த குட் மெமரிஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். த்ருவ் குட்டியோட ஆயுஷ் அம்மா ஃபங்க்ஷனை அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.